ஆஸ்திரை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி யார் கொடுத்தா தெரியுமா? அந்த துப்பாக்கி எங்கேருந்து வந்து தெரியுமா? அந்த துப்பாக்கியை காரைக்காலை சேர்ந்த ஜவரி பிள்ளை என்ற வழக்கறிஞர் பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வந்தார். அப்பதான் சாதாரண கொண்டு வர முடியாது. அவர் புஸ்தகத்துல துப்பாக்கி மாதிரி கட் பண்ணி அந்த துப்பாக்கி அது உள்ள வச்சு கொண்டு வந்திருக்காரு. அதை நிறைய படங்கள்ல இப்ப உபயோகப்படுத்துவாங்க. பட் அவர் அந்த காலத்திலேயே அதை கொண்டு வந்தார். அதை கொண்டுட்டு வந்து அதை வாஞ்சிநாதனுக்கு அரங்கநாயக்கர் அப்படின்ற ஒரு மூலியமாக, காரைக்காலை சேர்ந்த அரங்கநாயக்கர் மூலியமாக கொண்டு சேர்த்தாங்க. அவருக்கு சீர்காழியை சேர்ந்த நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவர், அவரும் மிகப்பெரிய போராட்ட வீரர். அவர் 160 ஏக்கர் அந்த காலத்திலேயே அது தானமா வழங்கின ஒரு மிகப்பெரிய புண்ணியவான். அவர் தான் வாஞ்சிநாதனுக்கு புதுச்சேரியில துப்பாக்கி சொல்வது எப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தவர். அதுபோல ஜவரி பிள்ளை என்ற வழக்கறிஞர் எப்போதுமே கதராடை உறுத்தி விடுதலை போராட்டத்துல தீவிர பற்று கொண்டவர். அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு துப்பாக்கியை கொண்டுட்டு வந்து அதை கொண்டு சேர்ப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பிரான்ஸ்ல இருந்து காரைக்கால் வரணும், காரைக்கால்ல இருந்து தமிழக எல்லைக்கு போகணும்னா பாண்டிச்சேரி செக் போஸ்ட், பிரெஞ்சு செக் போஸ்ட் தாண்டணும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டணும், திரும்ப பாண்டிச்சேரி நுழையும் போது கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தாண்டணும், அப்புறம் பிரெஞ்சு கவர்மெண்ட் தாண்டி உள்ள போகணும். நினைக்கலாம் அந்த காலத்துல யார் சார் பார்க்க போறா எடுத்துட்டு போலான்ட்டு. நிச்சயமா அப்படி கிடையாது. இன்னைக்கு தான் வந்து கணக்கு வழக்கலாம் வாகனங்கள்லாம் போகுது. எத்தனையோ பேர் போறோம், எவ்வளவு பேர் கிராஸ் பண்றோம், ரேண்டமா தான் செக் பண்ண முடியும். ஆனா அன்றைய காலகட்டம் டிராவல் பண்றோம் ரொம்ப கம்மி. ஒரு மனுஷன் நடந்து வந்தாலே எங்கேயும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து அதை வந்து பாண்டிச்சேரிக்கு கொண்டு சேர்த்து அதன் மூலம் ட்ரைனிங் கொடுத்து எங்க நெல்லையில ஆஸ்துரையை சுட்டுக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா? அந்த சம்பவத்திற்கு ஒரு காரணமாக இருந்தது காரைக்காலை சேர்ந்த ஜவரிய பிள்ளை, அரங்கநாயக்கர் மற்றும் சீர்காழியை சேர்ந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஆகியோர். இந்த துப்பாக்கி எப்படி தெரிஞ்சுட்டீங்களா?